ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோவில்பட்டி போயிருந்தோம்ல, போயிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோம். வரும்போது இந்த காய் வாங்கிட்டு வந்தோம். இது தென் மாவட்ட சைடு தான் விளையும். சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி இந்த ஊர் சைடு தான் விளையும். இது நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு காய். இந்த காயோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் எப்படி செய்யறதுன்னு நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த காய் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்களே இதை காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த அதலக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 டைம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் இந்த கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த காய் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மருத்துவ குணம் இருக்குது இதில். ஸோ நான் 2 மந்த்து கழிச்சு மறுபடியும் போவேன். அப்போ நிறைய வாங்கிட்டு என்னோடய அக்கா வீட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இது அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கு. இப்போ காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தண்ணி ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாறாயிரும். எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். அது எனக்கு இந்த காயோட பேர் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு என்ன காயின்னு சொல்லுங்கள். தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டுது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுன்னா போதும். அவ்வளோதான். நீங்களும் இந்த காய் கிடச்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.